இன்றைக்கு செய்தியை நம்ம கேட்கலாம். आज का संदेश की ओर जाएंगे। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். इब्रानियों 12वां अध्याय का पहला पद को पढ़ेंगे। எபிரேயர் 12:1. इब्रानियों 12 का 1। इस कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए है, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरे से दौड़े। இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. आज इस संदेश का शीर्षक ये है कि विजय जिंदगी, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. विजय मसीह जिंदगी। யாருக்கெல்லாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கு? कितने लोग चाहते हैं कि मसीह में मैं एक विजयपूर्वक जीवन बिताना है? कितने लोग चाहते हैं? உலகத்தில் अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். संसार में कई मसीह लोग जरूर है। வாரம் ஆராதனைக்கு போகிற கிறிஸ்தவர்களும் अनेகர் இருக்கிறார்கள். सप्ताह आराधना में जाने वाले मसीह लोग भी हैं। ஆனா अनेகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருப்பதில்லை. लेकिन कई लोगों का मसीह जिंदगी एक विजय जिंदगी नहीं हो पाता है। अनेक இடங்களில ஜனங்கள் தோற்று போகிறார்கள். कई जगह पे वे हार जाते हैं। இந்த வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. ஆகையால் என்று தமிழ்ல தொடங்குது. ये वचन और कैसे शुरू होगा? इस कारण। ஏன் அப்படி தொடங்குதுன்னா 11ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை தான் நாம இங்க பார்க்கிறோம். इसलिए ऐसे शुरू होता है कि 11वां अध्याय का सिलसिला यहाँ पर शुरू हो रहा है। 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पूरे 11वां अध्याय में पवित्र लोग कैसे कैसे जीवन बिताते थे इसके बारे में लिखा हुआ है। நீங்க வீட்ல போய் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. आप घर में जाकर के 11वां अध्याय को पढ़ के देखें। அந்த நோவாவுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஈசாக்குடைய வாழ்க்கை என்று अनेகருடைய வாழ்க்கை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ नूह के बारे में और अब्राहम के बारे में और इसहाक के बारे में कई लोगों के बारे में वहाँ लिखा हुआ है। கவனிங்கள், இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே கர்த்தருக்காக நிற்கிறார்கள். ध्यान दीजिएगा, इन लोग सब विश्वास के साथ प्रभु के लिए खड़े थे। अनेகர் இந்த அதிகாரத்தை விசுவாசத்திற்காக எடுத்து பேசுவார்கள். कई लोग इस अध्याय को विश्वास के लिए लेकर के प्रचार करते हैं। ஆனா 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறதுனா இவர்கள் எல்லாம் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறது. लेकिन 12वां अध्याय का पहला पद इस प्रकार कहता है, इन लोग सबको एक गवाह के रूप में बाइबल रखता है பாவத்தை ஜெயிக்கும்படியான ஒரு சாட்சியாக இவர்களை வேதம் வைத்திருக்கிறது. और पाप से विजय प्राप्त करने का एक गवाह के रूप में परमेश्वर इन लोगों को रखा है। தேவன் அவர்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை கொண்டு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்தார்கள். परमेश्वर जो दिया उसके द्वारा उन लोग एक विश्वास जिंदगी जी रहे थे। இந்த வசனத்துல கவனிங்கள், பாரமான யாவற்றையும் தள்ளி. पढ़िएगा उस वचन में, हर एक रोकने वाली वस्तु, பாரமான யாவற்றையும் தள்ளி, हर एक रोकने वाली वस्तु को दूर करके। இந்த வேத வசனத்தை ये बाइबल वचन को பவுல் இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவர்களோடு ஒப்பிடுகிறார். पौलुस और दौड़ में दौड़ने वालों के साथ तुलना करके बातचीत करता है। ஒரு ஓட்ட பந்தயத்துல பங்கு பெறுகிறவனுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்? एक दौड़ में दौड़ने वालों का अनुशासन किस प्रकार रहता है? சுய கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கணும்? उनका स्वयं का अनुशासन कैसा रहता है? இவைகளை குறித்து பவுல் எழுதுகிறார். इसके बारे में पौलुस लिखता है। கவனிங்கள், ஓடுகிறவர்கள் अनेक பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ध्यान दीजिएगा, दौड़ने वाले कई अभ्यास को, प्रशिक्षण को प्राप्त करते हैं நிறைய தியாகம் பண்ணுகிறார்கள். और बहुत त्याग भी करते हैं। நிறைய காரியங்களை அவர்கள் இழந்திருப்பார்கள். कई बातों को वे खोते भी हैं। இதையெல்லாம் தாண்டி தான் அந்த ஓட்ட பந்தயத்திற்கு அவர்கள் ஆயத்தம். इन सारे बातों को पार करके ही वे लोग दौड़ के लिए तैयार होते हैं। போன மாதம் முழுவதும் ஒலிம்பிக் ரொம்ப பிரபலமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. और पिछले महीना तक और पूरा ओलंपिक का सारे बात में बहुत तेज गति से हो रहा था। ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல அது நடைபெற்றது. जापान टोक्यो का शहर में वो हो रहा था। அவங்க எவ்வளவு பயிற்சி செய்தார்கள் என்பதை நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். वो लोग कितना ज्यादा अभ्यास किए हैं, प्रशिक्षण लिए हैं, उसको आप वीडियो को देखने से आपको मालूम हो जाएगा। 4 ஆண்டுகளாக இந்த ஒரு போட்டிக்காக அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். 4 साल के लिए, 4 साल तक इस रेस के लिए या इस मुकाबला में लड़ने के लिए वो लोग इतना दिन अपना अभ्यास करते रहे। இங்க இருந்து செலக்ட் ஆகாமே நிறைய பேர் இங்கே தோத்து போனாங்க. और यहीं से अपना देश में सेलेक्ट हुए बिना, चुने गए बिना हार गए हैं बहुत लोग। நிறைய பேர்
ஜப்பானுக்கே போல. बहुत लोग जापान तक पहुंच भी नहीं पाए அங்க போய் நிறைய பேர் தகுதி சுற்ற தாண்டல. और वहां से ज्यादा लोग और आगे नहीं बढ़ पाए கடைசியில தகுதிக்கு உள்ள போய் 10 பேர்ல 3 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. और उसमें 3 में 1 सेलेक्ट होते हैं। கவனிகள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். ध्यान दीजिएगा हजारों के लोग उसके लिए तैयार होते हैं। இந்த வசனம் அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. इस वचन उसी को हमें दिखाती है। கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தை போன்றது. मसीह जिंदगी एक दौड़ के जिंदगी जैसा है। இதுல ஒரு சில ஒழுக்கங்களை நாம கடைபிடிக்கணும். इसमें हम कुछ अनुशासन को हमें पालन करना होगा। இதுல நமக்கு கொஞ்சம் சுய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. इसमें हमको हमारा खुद का एक स्वयं का अनुशासन होना जरूरी है। இதுல நம்ம கொஞ்சம் முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கும். इसमें हमको कुछ मेहनत को करना जरूरी है। ஒரு சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். कुछ बातों को हमें त्याग भी करना जरूरी है। இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால ஒரு சில காரியங்களை நாம இழந்து போவோம். मसीह को अनुकरण करने के कारण कुछ बातों को हम खोएंगे भी। ஆனாலும் நம்முடைய குறிக்கோள் சரியானதாக இருக்கிறது. क्योंकि हमारा लक्ष्य सही होना जरूरी है। நம்முடைய லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாம காணப்படணும். हमारे लक्ष्य की ओर हम दौड़ना जरूरी है। பரலோக வாழ்க்கையை நோக்கி நாம ஓட வேண்டும். स्वर्गीय राज्य की ओर हमें दौड़ना है। அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. इसी को बाइबल कहता है நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடணும். हमें नियुक्त किया गया, हमारे लिए नियुक्त किया गया, इस दौड़ में हम धीरज के साथ दौड़ना है। முதல்ல அவர் சொல்றாரு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள். सबसे पहले वो कहता है हर एक रोकने वाली वस्तु को दूर करके दौड़ो। எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் निकालिएगा लूका रचित समाचार उसका 21वां अध्याय 34வது வசனத்திலிருந்து 36 வரைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 34वां पद लेकर 31 तक। इसलिए सावधान रहो, ऐसा न हो कि तुम्हारे मन खुमार और मतवालेपन और इस जीवन की चिंताओं से सुस्त हो जाए और वह दिन तुम पर फंदे के समान अचानक आ पड़े, क्योंकि वह सारी पृथ्वी के सब रहने वालों पर इसी प्रकार आ पड़ेगा। इसलिए जागते रहो और हर समय प्रार्थना करते रहो कि तुम इन सब आने वाली घटनाओं से बचने और मनुष्य के पुत्र के सामने खड़े होने के योग्य बनो। 34வது வசனத்துல கவனிங்க. 34वां पद में ध्यान दें। உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். इसलिए सावधान रहो, ऐसा ना हो कि तुम्हारे मन खुमार हो जाए। நம்முடைய இருதயம் பாரமடையாதபடி நாம பார்க்கணும். तुम्हारे मन खुमार नहीं होने के लिए सावधानी के साथ रहना है। 3 காரியங்களினால நம்முடைய இருதயம் பாரமடைகிறது. 3 बातों के द्वारा हमारा मन बहुत खुमार हो जाता है, मतलब बहुत बोझ के साथ रह जाता है। வெறுந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் நம்முடைய இருதயம் பாரமடைகிறது. मतवालेपन और चिंता इन बातों से और हमारा बहुत ज्यादा खाना खाना इन बातों से हमारा दिल मन और खुमार हो जाता है। மத்தேயு 6ல இயேசு கிறிஸ்து அழகா இதை சொல்றார். मत्ती 6 में यीशु मसीह बहुत सुंदर रीति से कहता है என்னத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். हम किसको खाएं, किसको पिए और क्या पहने, इसके बारे में हमें चिंता नहीं करना है। இதுதான் உலக ஜனங்களுடைய கவலை. यही सांसारिक लोगों का चिंता है। ஜனங்கள் அனுதின தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். लोग हर दिन का आवश्यकता के लिए दौड़ रहे हैं। நாளைக்கு நாங்க என்ன சாப்பிட போகிறோம், कल हम क्या करने जा रहे हैं, அடுத்த மாதம் எங்க செலவுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், अगला महीना हमारा खर्चा के लिए हम क्या करने जा रहे हैं, அடுத்த அலை வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்கிறது, अगला कोरोना आ जाएगा तो हम क्या करने जा रहे हैं, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. हमारे बच्चों का भविष्य कैसा रहेगा। இதுதான் உலக வாழ்க்கை. यही और सांसारिक जिंदगी। ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். परमेश्वर का वचन कहता है पहले परमेश्वर का राज्य और धर्म की खोज करो। எனக்குரியவைகளை நீங்கள் தேடுங்கள். मेरे चीजों को पहले तुम खोजो இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிறது எல்லாம் உங்களுக்கு நான் அதோடு இணைத்து கொடுப்பேன். और संसारिक हर आवश्यकता को मैं उसके साथ साथ दे दूंगा। கவனிங்கள், இந்த உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தும். ध्यान दीजिएगा, सांसारिक बात हमारे मन को खुमार कर देता है। இந்த உலக காரியம் நம்மை பாரப்படுத்துகிற வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மால ஓட முடியாது. सांसारिक चीजें जो है हमें जब तक वो खुमार बनाता है तब तक हम सब प्रभु के लिए दौड़ नहीं सकते हैं। கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம ஓடக்கூடாதபடிக்கு நம்மை பாரப்படுத்துகிற காரியங்களை நம்ம இறக்கி வைக்கிறோம்.
और मसीह जिंदगी में जो हमें बोझ के साथ हमें रोक कर रखता है, उन सारे बोझों को हम हल्का करके उतार के रखना जरूरी है। 36வது வசனம் சொல்லுகிறது, 36वां पद कहता है, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்। उसमें लिखा है जागते रहो और हर समय प्रार्थना करते रहो। கவனிங்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் சீராக ஓட வேண்டும் என்றால் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும்। ध्यान दीजिएगा, मसीह जिंदगी को हम सही से दौड़ना है तो हम जागते रहना है और प्रार्थना करना है। விழித்திருங்கள் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில கவனமாய் இருப்பதை குறிக்கிறது। जागते रहने का मतलब परमेश्वर हमारे हाथ में दिया उस काम को हम बहुत सावधानी के साथ करना। இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்। आप यहाँ पर बैठे हर एक लोग परमेश्वर का राज्य के लोग हैं। நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்। जरूर हम इस संसार में रहते हैं। ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்। और उद्धार पाए हुए आप और हम आज परमेश्वर का राज्य के लिए हैं। ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சாத்தானுடைய பிடியில அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள்। लेकिन जो उद्धार नहीं पाए हैं वो लोग सब शैतान का आधीन में पाए जाते हैं। தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு பணியை வைத்திருக்கிறார்। परमेश्वर का राज्य में रहने वाले हर एक लोगों को परमेश्वर कुछ न कुछ काम रखा है। நாம் இருக்கிற ராஜ்யத்திற்கு நம்ம ஒரு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக நாம் இருக்க வேண்டும்। हम जिस राज्य में है उसके लिए एक लाभदायक और आशीष के कार्य करना है। கவனிங்கள், நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம்। ध्यान दीजिएगा, हम हिंदुस्तान में है। இந்த தேசத்தினுடைய அதிகாரத்திற்கு சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்பட்டிருக்கிறோம்। इस देश का अधिकार के लिए, इसका सारे कानून के लिए हम उसके अधीन में हम अपने आप को सौंपे हैं। அவர்கள் நமக்கு விதிக்கிற வரியை நாம் அவர்களுக்கு செலுத்தியாக வேண்டும்। उन लोग जितने भी और पैसा वसूल करता है, टैक्स लेता है, उस सारे टैक्स को हमको भरना पड़ता है। அது மாதிரி தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம்। उसी प्रकार हम परमेश्वर का राज्य के अधीन में है। அதிகாரத்திற்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம்। परमेश्वर और अधिकार के अधीन में रहते हैं। இந்த ராஜ்யத்துல நமக்கு என்று ஒரு பணி இருக்கிறது। इस राज्य में हमारे लिए एक काम रखा हुआ है। விழித்திருங்கள் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியில நம்ம விழித்திருக்க வேண்டும்। जागते रहना मतलब हमारे हाथ में दिया गया सौंपा गया काम में हमको बहुत सावधानी के साथ रहना है। தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணியில நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்। परमेश्वर हमारे हाथ में दिया इस कामों में हम बहुत फुर्तीला के साथ करने वाले होना है। நம்முடைய ராஜ்யத்தை குறித்து நாம் விழிப்பாக இருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்। हमारे राज्य के प्रति हम बहुत सावधानी के साथ जागते रहते हुए प्रार्थना करने वाले होना है। எபிரேயர் 12:3 நாம் வரலாம்। इब्रानियों 12:1 में आएंगे वापस। பாரமான யாவற்றையும் और हर एक रोकने वाली वस्तु உங்களை நெருக்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு और उलझाने वाले पाप को दूर करके, இரண்டாவதாக நம்மை நெருக்கி நிற்கிற பாவம், और दूसरा हमें उलझाने वाले पाप। கவனிங்கள், இந்த உலகத்துல अनेक காரியங்கள் நம்மை பாரப்படுத்துகிறது। ध्यान दीजिएगा, संसार में कई चीजें हमें रोकती हैं। இவைகள் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடக்கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறது। ये क्या करता है? हम यीशु मसीह के लिए हमें दौड़ने नहीं देता है, हमें रोक कर रखता है। இப்ப கவனிங்க, இந்த ஒரு வாரத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்। இதுக்கு முன்னாடி போன ஒரு வாரத்தை நீங்க யோசித்து பார்த்தோம்। थोड़ा सा सोच के देखिए, इसका पिछला एक सप्ताह तक थोड़ा सा सोच करके देखें। போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம யோசித்து பார்த்தோம்। पिछले इतवार से लेकर इस इतवार तक को हम थोड़ा सोचेंगे। நான் சொல்லும் போதே உங்க மனசை பத்தி கேட்காம போயிடும்। अभी मैं जैसा कहूँगा, कहते ही समय आपका मन सोमवार के दिन में चले जाना है। இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கறத நம்ம திரும்பி பார்ப்போம்। हम इस सप्ताह भर हम क्या किए हैं उसको हम थोड़ा पीछे मोड़ कर देखने जा रहे हैं। இந்த வாரம் முழுவதும் நம்ம எவ்வளவு நாட்கள் வேதத்தை வாசித்தோம்? पूरे सप्ताह में हम कितना बाइबल को पढ़े हैं? எவ்வளவு நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து எவ்வளவு மணி நேரம் நம்ம ஜெபித்தோம்? कितना देर प्रभु की उपस्थिति में बैठे, कितना देर हम प्रार्थना कर रहे थे? இந்த வாரத்துல தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எவ்வளவு நேரத்தை செலவழித்தோம்? इस सप्ताह हम परमेश्वर के राज्य में कितना देर हम समय को व्यतीत किए? கவனிங்கள், நீங்க வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு எது உங்களை தடை செய்ததோ அதுதான் உங்களை பாரப்படுத்துகிற காரியம்। ध्यान दीजिएगा, आपको और बाइबल पढ़ने के लिए जो चीज रोकता है वही आपका रोकने वाली वस्तु है। இந்த ஓட்டத்தை ஓடக்கூடாதபடிக்கு அது உங்களுடைய பாரத்தை அதிகப்படுத்துகிறது। आपका दौड़ को नहीं दौड़ने देने वाला एक बोझ के समान वो आपको रोक के रखेगा। இப்ப இந்த செய்தி முடிஞ்சோன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்க போகிறேன்। अभी संदेश खत्म होने के बाद आप सबको एक रनिंग रेस में रखूंगा। எல்லாரும் இந்த பாலத்துல ஓடி அந்த பக்கம் போயிட்டு திரும்பி
और सब लोग इस पुल की इस तरफ से उस तरफ दौड़ के फिर वापस आ जाना है। யார் முதல்ல வரீங்க சொல்லுங்க. कौन सबसे पहले आएंगे? யார் வேகமா ஓடுவா? कौन बहुत जल्दी जल्दी दौड़ेंगे? யாரால வேகமா ஓட முடியும்? कौन जल्दी दौड़ सकता है? யார் உடம்புல அதிக பாரம் இல்லையோ அவங்க தான் வேகமா ஓட முடியும். जो ज्यादा मोटे नहीं है वही लोग जल्दी दौड़ सकते हैं। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीह जिंदगी है। இந்த உலக காரியம் உங்களை பாரப்படுத்தினா உங்களால கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓட முடியாது. इस संसार का जीवन यदि आपको बोझ के साथ दबा के रखेगा, रोक के रखेगा, हम मसीह जिंदगी में नहीं दौड़ पाएंगे। இந்த உலக கவலை உங்களை நெருக்கிச்சுனா நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. इस संसार का बोझ आपको दबा लेता है तो आप मसीह जिंदगी में दौड़ नहीं पाएंगे। இந்த வாரம் முழுவதும் நீங்க யோசித்து பாருங்க. इस सप्ताह भर के लिए आप थोड़ा सोच के देखें। வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு எது உங்களை தடை செய்தது? बाइबल को नहीं पढ़ने के लिए कौन सा बात आपको रोक के रखा है? ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரை துதிக்க முடியாதபடி எது உங்களை தடை செய்தது? प्रार्थना नहीं करने के लिए नहीं दे रहा है या बाइबल पढ़ने नहीं दे रहा है, प्रभु को उपस्थिति में बैठने नहीं दे रहा है, ऐसा कौन सी बात आपको रोक के रखा है? சாட்சியாய் வாழ முடியாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி எது உங்களை தடை செய்தது? पवित्रता के साथ जीवन नहीं बिताने नहीं दे रहा है और गवाही का जिंदगी नहीं जीने दे रहा है, कौन सी बात आपको ऐसा रोक के रखा है? தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகளை செய்ய முடியாதபடி எது உங்களை தடை செய்தது? परमेश्वर का राज्य में जो काम परमेश्वर आपको दिया है उसको पूरा नहीं करने देने वाला चीज ऐसा कौन सा चीज है? யோசித்து பாருங்கள். எது உங்களை தடை செய்ததோ அதுதான் உங்களுடைய பாரம். थोड़ा सोच के देखिए, जो आपको रोका है वही आपको रोकने वाली वस्तु। எது தடை செய்ததோ அதை இன்றைக்கு நீங்கள் இறக்கி வைக்க போகிறீர்கள். जो चीज आपको रोकता है उसको आज आप दूर करके रखने जा रहे हैं। இன்னைக்கு நீங்க அதை இறக்கி வைக்கலன்னா அடுத்த வாரமும் போன வாரத்தை மாதிரி தான் உங்களுக்கு வரும். आज यदि आप उसको दूर करके नहीं रखेंगे तो अगला सप्ताह भी पिछले सप्ताह से बुरा हाल रहेगा। 7 வருஷமா எப்படி இருந்தீங்களா 8வது வருஷத்துல அப்படிதான் இருப்பீங்க. 7 साल तक आप जैसा थे वैसे 8वां साल में भी ऐसे ही रहेंगे। இன்னைக்கு செய்தியை முடிக்கும் போது ஒரு தீர்மானத்திற்குள்ள நீங்கள் வர வேண்டும். इस संदेश को आज मैं खत्म करूंगा तब एक निर्णय के साथ आप आगे बढ़ना है। இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழக்கூடாதபடி தடை செய்கிறவைகளை நான் இன்னைக்கு இறக்கி வைக்கிறேன். यीशु मसीह के लिए हम जीवन नहीं बिताने के लिए जो भी बातें मुझे रोकती है उन सारे बातों को मैं अपने जीवन से दूर करूंगा। காலையில எழுந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவிட கூடாதபடிக்கு எது தடை செய்கிறதோ அதை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும். और भोर में उठ करके और प्रार्थना करने के लिए जो चीज हमें रोकता है उस चीज को हम दूर करके आज रखें। உலக வேலைகளை நல்லா நம்ம பிளான் பண்ணி வேலை செய்வோம். सांसारिक कामों को हम बहुत अच्छा से प्लान करके हम करते रहते हैं। ஒரு நாள்ல நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் 3 நேரம் கரெக்டா சாப்பிடுவோம். कुछ भी काम रहे, जितना ज्यादा भी काम रहे तो तीनों टाइम हम अच्छा से खा लेते हैं। நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? और खाने के लिए हम समय निकालते हैं कि नहीं? வேலைக்கு போறதுக்கு சரியா நேரத்தை நம்ம ஒதுக்குறோம். और काम करने के लिए सही समय को हम निकाल लेते हैं। இப்பலாம் ஸ்கூல் இல்ல. ஸ்கூல் இருக்கும்போது கரெக்ட்டா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி நம்ம அனுப்புகிறோம். और अभी स्कूल नहीं है, स्कूल का समय में सही टाइम पर बच्चों को तैयार करके हम भेजते हैं। தினந்தோறும் நம்ம अनेक காரியங்களை சரியாய் திட்டமிட்டு நம்ம செய்கிறோம். प्रतिदिन हम कई कामों को हम बहुत सोच समझ करके समय निकाल करके करते रहते हैं। கடைசியில நம்ம செய்யாம விடுகிறது வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் தான் நம்ம விட்டு நம்ம अंत में हम बाइबल पढ़ना और प्रार्थना करना इस कामों को हम छोड़ के बाकी सारे कामों को करते रहते हैं। எது முக்கியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். क्या हमें बहुत खास चीज है ऐसा हम उसको समझना जरूरी है। கொரோனா வந்த நாட்கள் अनेक பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. और कोरोना का समय में कई गार्जियन लोग बहुत दुखी हुए। ஸ்கூலே இல்லைன்னா ரொம்ப பெற்றோர்கள் வருத்தப்பட்டாங்க. स्कूल ही नहीं है करके कई गार्जियन लोग बहुत दुखी हुए। நான் பார்த்த வரைக்கும் சண்டே ஸ்கூல் இல்லைன்னு ஒருத்தர் கூட வருத்தப்படல. और मैं इतना जान रहा था कि संडे स्कूल नहीं है करके कोई गार्जियन लोग चिंता नहीं किए। ஸ்கூலுக்கு போற புள்ள பரலோகம் போக போதா, சண்டே ஸ்கூலுக்கு போறது பரலோகம் போக போதா? स्कूल जाने वाले बच्चे स्वर्ग जाएंगे या संडे स्कूल जाने वाले बच्चे स्वर्ग जाएंगे? கவனிங்கள், உலக காரியத்துக்கு தான் நம்ம முதலிடத்தை கொடுத்திருக்கிறோம். ध्यान दीजिएगा, संसारिक बातों के लिए ही हम आगे समय दे चुके हैं। அதனாலதான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்மால சிந்திக்க முடியல. इसलिए हम परमेश्वर का बातों को हम ध्यान भी नहीं दे पा रहे हैं। போன ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆண்டவர் ஒரு பிரேக் போட்டு தான் பார்க்கிறார். पिछला अप्रैल महीना से लेकर परमेश्वर भी एक ब्रेक लगा करके देखता है। நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஷெட்யூல் போட்ல இந்த உலகத்துல வாழ முடியாது. और तुम लोग अपने हिसाब से इस जिंदगी में नहीं जी सकते हैं। நேரங்கள் காலங்கள்லாம் என் கையில இருக்கு. और समय और सारे काल मेरे हाथ में है।
ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, 15 வயசுக்குள்ள 10th முடிக்க போறோம், 20 வயசுக்குள்ள காலேஜ் முடிக்க போறோம், 21 வேலைக்கு போக போறோம். और लोग सोचते हैं 15 साल तक स्कूल खत्म कर लेंगे, 18 साल तक कॉलेज कर लेंगे और 21 साल में काम करने के लिए चले जाएंगे, ऐसा सोचते हैं। 22வது வயசுல வேலைக்கு போயிருவேன், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சா வெளிநாட்டுக்கு போயிருவேன்ட்டு எவ்வளோ வருஷத்துக்கு ஜனங்கள் கணக்கு போட்டு வாழ்ந்துவாங்க. और 3 साल काम करने का एक्सपीरियंस मिल जाएगा, उसके बाद मैं विदेश जाऊंगा, पैसा कमाऊंगा, ऐसा बहुत योजना बना करके काम करने शुरू करते हैं। ஸ்கூலுக்கு போகும்போது எப்ப கல்யாணம் பண்ண போகிறேங்கிறதையும் அவன் ஷெட்யூல் பண்ணிடுவான். और स्कूल के समय ही कब शादी करूंगा उसको भी समय निकाल के रख लेता है वो। ஆண்டவர் என்ன செஞ்சார், போன ஏப்ரலோட எல்லாத்துக்கும் பிரேக் போட்டார். परमेश्वर क्या किया, पिछले अप्रैल महीना से लेकर सब कुछ को रोक लगा दिया। நிறைய காலேஜ்ல இன்னும் அவங்களுக்கு செமஸ்டரே முடியல. और कई कॉलेजेस में अभी तक सेमेस्टर भी खत्म नहीं हुआ। நிறைய பேர் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து படிக்காமயே 10th +1 +2 தான் தாண்டி போயிட்டு இருக்காங்க. और कई लोग हमारे गांव में और 10 + 11 12 पढ़े बिना पढ़ते जा रहे हैं। எங்க ஊர்ல நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். हमारे गांव में गार्जियन लोग बहुत खुश है। இது எப்படிதான் 10th தாண்ட போகுதோன்னு வருத்தப்பட்டாங்க, இப்ப சந்தோஷமா இருக்காங்க. ये मेरा बच्चा कैसे 10वां क्लास पार करेगा सोचने वाले सारे बच्चा पार हो गया, बहुत खुशी खुशी पार हो गया, हम लोग भी खुश हैं। கொரோனா இருக்கிற வரைக்கும் பாஸ் ஆகி போலாம், ஆனா கொரோனா பேட்சுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல. और कोरोना जब तक है तो पास हो सकते हैं, लेकिन कोरोना बैच के लिए नाम मिलेगा कि नहीं मिलेगा पता नहीं। கவனிங்கள், நாம் நினைக்கிறதை போல இந்த உலகம் இருக்க போகிறது இல்ல. ध्यान दीजिएगा, हम जिस प्रकार सोचते हैं उस प्रकार इस दुनिया नहीं रह सकती है। இது வேற மாதிரி தான் மாற போகிறது. ये दुनिया दूसरा तरीका से हो जाएगा। இந்த உலக காரியங்கள் முக்கியம் அல்லங்கறத ஒரு வருஷமா கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். इस दुनिया का बात, दुनिया का चीज हमारे लिए खास नहीं है करके 1 साल से लोगों को परमेश्वर याद दिला रहा है। இந்த உலகத்துல நமக்கு படிப்பு அவசியம். इस दुनिया में हमें पढ़ाई का आवश्यकता है, நல்ல ஒரு வேலை நமக்கு வேணும். अच्छा कमाने के लिए एक नौकरी की आवश्यकता है பணத்தை நம்ம சம்பாதிக்கணும். और पैसा को हमें कमाना है। இந்த உலகத்துல நாம இருக்கிற வரைக்கும் இவையெல்லாம் நமக்கு தேவைதான். इस संसार में जब तक हम जीवित रहेंगे तब तक ये सारी बातों को जरूरत है। ஆனால் இந்த உலக வாழ்க்கை குறுகலான வாழ்க்கை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். लेकिन ये दुनिया का जिंदगी बहुत छोटी सी जिंदगी है। பலத்தின் மிகுதியினால ஒரு 80 வருஷம் இருக்க போறோம், அவ்வளவுதான். यदि बल ज्यादा रहता तो 80 साल तक हम यहाँ पर जी सकते हैं। நித்தியமான வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். और अनंत जीवन के बारे में हमें सोचना है। சரீர பிரகாரமான வாழ்க்கையை வாழும் போதே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழணும். शारीरिक प्रकार से हम जैसे जी रहे हैं उन साथ ही साथ आत्मिक जीवन को भी हमको जीना है। ஆபிரகாமை குறித்து அழகான ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. अब्राहम के बारे में बहुत सुंदर शब्द बाइबल में लिखी गई है। இதுக்கு முந்தின அதிகாரம் इसका पहला अध्याय में 9வது 10வது வசனத்தை நீங்க வாசிங்க. 9वां 10वां पद, इब्रानियों 11 का 9 और 10। विश्वास ही से उसने प्रतिज्ञा किए हुए देश में, पराये देश में परदेशी के समान रहकर इसहाक और याकूब समेत जो उसके साथ उसी प्रतिज्ञा के वारिस थे तंबुओं में निवास किया, क्योंकि वह उस स्थिर नींव वाले नगर की बाट जोता था जिसका रचने वाला और बनाने वाला परमेश्वर है। கவனிங்கள், இந்த ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். ध्यान दीजिएगा, ये अब्राहम बहुत बड़ा एक धनी व्यक्ति था அந்த நாட்டில் இருந்த ராஜாக்களுக்கு அவன் இணையானவன். और उन तीनों को राजा का तुल्य में वो रहता था। ராஜாக்களோட அவன் யுத்தம் பண்ணினவன். राजा के साथ युद्ध करने वाला योद्धा था। ராஜாவுக்கு இணையான ஆஸ்திகள் அவனுக்கு இருந்தது. राजा का तुल्य में उसका संपत्ति बनी हुई थी। தனக்கு மருமகளை கொண்டு வர்றதுக்கு 10 ஒட்டகங்கள்ல அவன் என்ன செய்கிறான், விலை மதிப்புள்ள பொருட்களை அவன் அனுப்புகிறான். अपना बहू को ले आने के लिए 10 ऊँटों के ऊपर बहुत कीमत वाला चीजों को बेचकर बहू को लाने के लिए भेजा था। ஒரு ஒட்டகம் எவ்வளவு சுமையை சுமக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும். एक ऊँट कितना ज्यादा बोझ को ढो सकता है, आप लोग शायद जानते हैं कि नहीं जानते, मुझे मालूम नहीं। நம்ம ஊர்ல கழுதை குதிரை என்ன இருக்கு. हमारे गांव में ऊँट और गधा है। இந்த கழுதையோ கழுதை குதிரை நிறைய அது சுமக்குது. गधा और घोड़ा है, இதே நிறைய சுமக்கிறத நம்ம பார்க்கிறோம். यही ज्यादा बोझ को उठा लेता है। கட்டாயம் ஒரு ஒட்டகம் நிறைய தான் சுமக்கும். और ये ऊँट जरूर ज्यादा बोझ को उठा सकता है। 10 ஒட்டகத்துல அவன் என்ன செய்யறானா, விலை மதிப்புள்ள பொருட்களை அனுப்புகிறான். எதுக்குன்னா ஒரு திருமணத்திற்கு. और 10 ऊँट के ऊपर में बहुत कीमत वाला चीजों को अपने बहू को लाने के लिए भेज रहा है। எவ்வளவு பெரிய பணக்காரன் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டியிருக்கணும். कितना बड़ा धनी इंसान कितना बड़ा घर बनाना चाहिए था, சொல்லுங்க பாப்போம். बोलिए, कितना बड़ा घर उसके लिए होना चाहिए था। 10 ஒட்டகத்துக்கு அனுப்புறதுக்கே பொருள் அவன்கிட்ட இருக்கு. और 10 ऊँट को ऊपर रखने के लिए सामान इतना ज्यादा उसके घर में था। நான் நினைக்கிறேன் ஒரு
ஒட்டகம் ஒரு ரூம்ல இருக்க பொருள் எல்லாம் கொண்டு போயிருன்னு நினைக்கிறேன். और मैं विश्वास करता हूँ एक कमरा का सारे सामान को एक ऊँट उठा लेगा। அவன் வரதட்சணைக்கு அனுப்புன பணமே 10 ஒட்டகத்துல போதும். वो दहेज में दे रहा था वो चीज मात्र 10 ऊँट का साथ जा रहा था। அப்ப இவன் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இருக்க வேண்டும். इसका मतलब वो कितना बड़ा अमीर या कितना बड़ा घर बनाना चाहिए था। ஆனா 9வது வசனம் சொல்லுகிறது அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். लेकिन 9वां पद कहती है वो तंबुओं में वास किया करता था। எந்த ராஜாவாவது கூடாரத்துல உட்கார்ந்திருப்பாரா? कौन सा राजा तंबू में वास करता है? நாமளே கூடாரத்துல உட்கார மாட்டோம். हम भी कोई तंबू में नहीं रह पाएंगे। இவ்வளவு பெரிய பணக்காரன் கூடாரத்துல உட்கார்ந்து கொண்டு लेकिन इतना बड़ा धनवान एक तंबू में रहता था। எதுக்கு கூடாரத்துல உட்கார்ந்து இருக்கிறான்? क्यों तंबू में रहता था? देखिएगा 10வது வசனம் பாருங்க. 10वां पद कहता है தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் பார்த்தான். क्योंकि वो उस स्थिर नींव वाले नगर को बांध जोता था जिसका रचने वाला और बनाने वाला परमेश्वर है। கவனிங்கள், அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. ध्यान दीजिएगा उसका इंतजार और कहीं है। அவன் பரலோகத்தை குறித்து யோசிக்கிறான். वो स्वर्ग के बारे में सोचते रहता है। இங்கே எவ்வளவோ அவனுக்கு பொருட்கள் இருக்கிறது. यहाँ पर उसके लिए ज्यादा सामान है। அவனுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கு. उसका हृदय स्वर्ग में बना हुआ है। இதுதான் நம்ம பார்க்கிறோம். उसी को हम देखते हैं। இந்த உலக காரியங்களினால நம்முடைய இருதயம் பாரம்பரியக்கூடாது. इस संसार की बातों से हमारा हृदय में खुमार नहीं होना है। இந்த உலக வாழ்க்கையை நாம வாழும்போது பரலோக வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். इस संसार का जीवन जीते समय हम स्वर्गीय जीवन को साथ साथ जीवन बिताना है। உயிரோடு இருக்கும்போதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். हम जब तक जीवित हैं तब तक हम स्वर्गीय राज के लिए अपने आप को तैयार कर सकते हैं। நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு हमारे चारों तरफ और जुड़ा हुआ बातों को रोकने वाले वस्तु को हमें दूर करना है। கவனிங்கள், பாவம் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிறது. हमारे देखिएगा हमारा पाप जो है हमें घेरे हुए रखा है। பாவத்துல 4 விதமான பாவங்கள் இருக்கிறது. पाप में 4 प्रकार का पाप है। ஒன்று இயற்கையாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவ உணர்வு. एक जो है स्वाभाविक रूप से रहने वाला एक पाप का एक पाप है। இன்னொன்று துணிகரமான பாவம். दूसरा दिखाई का पाप है। இன்னொன்று அவிசுவாசம் என்று சொல்லப்படுகிற பாவம். तीसरा अविश्वास करके कहा जाने वाली पाप है। நான்காவதாக பின்மாற்றம் என்கிற பாவம். चौथा और पीछे हट जाना उस प्रकार की पाप है। முதலாவது கவனிங்கள், பாவ சுபாவம் என்கிற பாவம். और सबसे पहले स्वाभाविक पाप। நாம பிறக்கும் போதே ஒரு பாவ சுபாவத்தோட தான் நம்ம பிறந்தோம். हम जन्म से ही ये जन्म का स्वभाव में हम जीवन बिता रहे हैं। ஆதாமும் ஏவாளும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாவத்தை உலகத்திற்குள்ள கொண்டு வந்தார். आदम और हव्वा उत्पत्ति 3 अध्याय में पाप को दुनिया में लाए थे। ஆதாம் அதிகாரத்திற்குள்ள அந்த பாவம் என்ன செஞ்சிருச்சுன்னா கர்த்தரை மனஸ்தாபப்படுத்துகிற அளவுக்கு அது பெருகிட்டு 6वां अध्याय में वो पाप क्या कर दिया? परमेश्वर को दुखी कराने का इतना ज्यादा बढ़ गया। மனுஷனை படைச்சதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம். मनुष्य को सृष्टि करने के कारण परमेश्वर बहुत दुखी हुआ करके वहाँ पर लिखा है। அந்த அளவுக்கு பாவம் பெருகிது. उतना ज्यादा पाप बढ़ गया था। உடனே ஆண்டவர் ஒரு வெள்ளத்தை அனுப்புகிறார். तुरंत परमेश्वर जल प्रलय को भेजा। முழு பூமியை அவர் அழிக்கிறார். सारे संसार को सत्यानाश किया। அதாவது மனிதன் வாழக்கூடிய நிலப்பரப்பு முழுவதையும் கர்த்தர் அழிக்கிறார். जितने जगह पर मनुष्य जी रहा था उस सारे जगह को पानी से जल प्रलय से परमेश्वर मिटा डाला। கவனிங்கள், अவ்வளவு பெரிய வெள்ளத்தை அவர் அனுப்பினால அது பூமியை தான் சுத்தப்படுத்தினது. और ध्यान दीजिएगा इतना बड़ा जल प्रलय को भेजने के बावजूद भी वो इस दुनिया को ही मात्र साफ किया। அது மனுஷனுடைய இருதயத்தை அது ஒரு துளி கூட மாற்றும். लेकिन वो मनुष्य का हृदय को कभी साफ नहीं कर पाया। இதுக்கு பேர் தான் என்னன்னா பாவ சுபாவம். इसी को हम बोल पाएंगे कि ये जन्म का स्वभाव। நாம பிறக்கும் போதே அது நம்மோட பிறக்கும். वो हम जब जन्म लेते हैं तभी और जन्म ले लेता है। நாம பிள்ளைகளுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அது அதோட புத்தியை காட்டுது. हम बच्चों को और बात सिखाने के पहले ही वो अपना बुद्ध को दिखा देता है। அதனாலதான் காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். इसलिए काइन को देखकर के परमेश्वर कहता है पाप तुम्हारा द्वार पर छुपी रहेगा। கவனிங்கள், பாவம் எப்பொழுது உங்க வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று அது காத்து கொண்டிருக்கிறது. जो ध्यान दीजिएगा पाप कब आप अपना जीवन में जगह देकर करके वो इंतजार में रहता है। எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அதற்கு வாசலை திறக்குகிறீர்களோ அது உள்ள வந்து தேவனோடு இருக்கிற உங்களுடைய ஐக்கியத்தை அது திறக்கும்.
जब कभी आप आपके लिए द्वार को खोलते हैं तब तक आप भीतर वो आकर के परमेश्वर और आपके बीच में रहने वाला संपर्क को रोकने के लिए कोशिश करेगा। காயின் அதற்கு இடம் கொடுத்தான், அது அவனை கொலைகாரனாக மாற்றியது. कहीं उसकी जगह दिया, उसको घातक बना दिया। ஆதியாகமம் 4:1 विचार करें में ஏவாள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை நான் பெற்றேன். हवा कहती है कि मैंने यहोवा की सहायता से एक पुरुष को पाया है। கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். मैंने यहोवा की सहायता से एक पुरुष को पाया है। ஆண்டவர் தான் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். परमेश्वर ही हमें संतान को दे सकता है। அவரிடத்திலிருந்து தான் நம்ம பிள்ளைகளை வாங்கி கொடுக்கிறோம். उसी के हाथ से हम बच्चों को पाते हैं। காயின் அங்கிருந்து தான் வந்தான். काइन भी परमेश्वर की ओर से मिला, ஆனாலும் அவன் கொலைகாரனாக மாறிட்டான். लेकिन फिर भी वो मनुष्य को मार डालने वाले घातक बन गया। நாம தேவனுக்கு இடம் கொடுத்தா தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். और हम परमेश्वर के लिए जगह देंगे तो परमेश्वर का संतान बन सकते हैं। பாவத்திற்கு நாம இடம் கொடுப்போமானால் पाप के लिए भी हम जगह देंगे तो हम शैतान का संतान कहलाएंगे। இரண்டாவது துணிகரமான பாவம். दूसरा विधाई का पाप। முதல்ல இயற்கையாகவே நம்ம பாவத்துல பிறந்திருக்கோம். पहले हम स्वाभाविक रीति से ही हम पापी व्यक्ति हैं। இது போராது என்று மனிதன் என்ன செய்கிறான்? துணிகரமாக பாவத்தை செய்கிறான். ये काफी नहीं है करके मनुष्य और विधाई के साथ और पाप करते रहता है। கவனிங்கள், பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்குள்ள உணர்த்துகிறார். और ध्यान दीजिएगा, पाप करने से पहले परमेश्वर हमें कुछ बातों को स्मरण दिलाता है। அந்த உணர்வையும் நம்ம தாண்டி நம்ம பாவம் செய்யும் போது நம்ம துணிகரமான பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். और उस बात को भी हटा करके हम पाप करेंगे तो हम डिजाइन के साथ हम पाप करने वाले हो जाएंगे। தாவீது பாவம் செய்தான் என்று நமக்கு தெரியும். दाऊद पाप किया करके हम जानते हैं। ஏதோ ஒரு நிமிஷத்துல நடந்த பாவம் இல்ல அது. ये जो है एक मिनट का पाप नहीं है। அவனை திருத்திக் கொள்கிறதற்கு अनेक நேரங்கள் அவனுக்கு இருந்தது. उसको सही करने के लिए कई बार उसको मौका मिला। பத்சேபாவோடு முதல்ல பாவம் செய்கிறான். बत्सेबा के साथ वो पहला पाप किया था। அதுக்கப்புறம் உட்கார்ந்து நல்லா யோசித்து பிளான் பண்ணி அவனுடைய கணவனை கொலை செய்கிறான். और उसके बाद बैठकर और योजना बनाकर प्लान करके उसको पति को मार डाला। அவனை திருத்திக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருந்துச்சா இல்லையானா நிறைய நேரம் இருந்தது. उसको ठीक अपने आप को ठीक करने के लिए क्या उसके पास समय था कि नहीं पूछने से उसके पास बहुत समय था। கட்டாயம் கர்த்தர் அவனுக்கு அதை உணர்த்தி இருப்பார். जरूर परमेश्वर उसको स्मरण दिलाया होगा, ஆனாலும் அதை விட்டு வெளியே வருகிறதற்கு அவன் மனம் இல்லை. लेकिन फिर भी उसको छोड़कर बाहर आने के लिए उसको मन नहीं था। யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பிடித்து சிறையில போடுகிறார். यूसुफ अपना भाई को पकड़ करके बंधुओं में डाला। அவங்க அவனை कुழியில போட்டாங்க. उन्होंने उसको गड्ढा में डाले இவன் என்னைக்கு அவங்கள பார்த்தாலும் பிடிச்சி எல்லாரும் ஜெயில போட்டான். और जिस दिन उसको देखे उनको पकड़ करके जेल में डाल दिया। எல்லாரும் 2 நாள் ஜெயில இருக்கிறாங்க. दो उन लोग बंधुओं में थे। மூணாவது நாள் வந்து சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். और तीसरा दिन आकर के कहता है मैं परमेश्वर का भाई मानने वाला हूँ। அப்ப 2 நாள் பயப்படுற பையன் எங்க போச்சு? तो 2 दिन का भाई क्या हो गया? 2 நாள் ஆண்டவர் உணர்த்திட்டே தான் இருக்கிறார். और 2 दिन से परमेश्वर को याद दिलाते जा रहा है, உன் சகோதரனை நீ மன்னிக்கணும். तुम्हारे भाई को तुमको क्षमा करना है। அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் நான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். उनके आशीष के लिए ही मैं तुम्हें यहाँ तक ले आया हूँ। ஆனாலும் அவனுடைய மனம் கர்த்தரோடு போராடுகிறது. लेकिन फिर भी उसका मन परमेश्वर के साथ संघर्ष करता है। 2 நாளா போராடி 3வது நாள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக அவன் மாறுவான். 2 दिन से संघर्ष करके तीसरा दिन परमेश्वर का भाई मानने वाला हो गया। கவனிங்கள், துணிகரமான பாவங்களுக்கு நாம் விலகி இருக்கிறோம். ध्यान दीजिएगा, अधिकारी का पाप के लिए हम दूर रहना है। மூன்றாவது அவிசுவாசம் என்கிற பாவம். तीसरा अविश्वास करके पाप। எபிரேயர் 3:12 சொல்லுகிறது, इब्रानियों 3:12 कहता है, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும். यूहन्ना 14 कि तुम में ऐसा बुरा और अविश्वासी मन न हो जो तुम्हें जीवित परमेश्वर से दूर हटा ले जाए। இந்த இடத்துல விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு மேல நாம வைக்கிற நம்பிக்கை அது காண்பிக்கிறது. इस जगह पर विश्वास जो है यीशु मसीह के ऊपर जो भरोसा रखते हैं उसको दिखाती है। இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார்னு சொல்லுதா இன்றைக்கு நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. यीशु मसीह आपको उद्धार करेगा क्योंकि आप यहाँ पर आए हैं। இந்த விசுவாசத்தை விட்டு நீங்க விலகக் கூடாது. इस विश्वास से आप कभी पीछे नहीं हटना है। ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. उद्धार पाने के लिए वहाँ पर यीशु मसीह का नाम दिया गया है। அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இராதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வோம். उस अविश्वास के साथ भरा हुआ बुरा दिल हमारे अंदर नहीं आने के लिए अपने आप को सावधानी के साथ रखना है। நான்காவது, பின்மாற்ற
பின்மாற்றம் என்கிற பாவம். और चौथा यीशु मसीह से पीछे हट जाने का पाप। எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, इब्रानियों 10:38 पद कहता है, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், विश्वास के द्वारा धर्मी जन जीवित रहेगा। பின்வாங்கி போனானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. और यदि वो पीछे हट जाए तो मेरा मन उससे प्रसन्न न होगा। நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க வந்துட்டீங்க, और आप यीशु मसीह के पास आ गए हैं। ஒரு சில பழைய வாழ்க்கையை விட்டுட்டு என்ன செஞ்சாச்சு? இயேசு கிறிஸ்துவுக்காக வந்தாச்சு. कुछ पुराना पापों को छोड़कर आप यीशु मसीह के लिए आ गए हैं। திரும்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு வந்த காரியங்களை திரும்ப நீங்க செய்யும்படியாய் பின்னாடி நீங்க போகக்கூடாது. दोबारा जो चीजों को, जो पापों को छोड़कर के आप आए हैं, उसको पाने के लिए उसके पीछे पीछे वापस दौड़ना नहीं। நாய் வேணாலும் ஒரு சில காரியங்களை கக்குகிறது, और कुत्ता जो है और नालायक चीजों को उल्टी कर देता है, ஆனா அதை திரும்ப சாப்பிடும்படியா அதை திரும்பி போகுது. उसको फिर चाटने के लिए वापस वो चले जाता है। அதுக்கு பேரு தான் பின்மாற்றம். इसी को बोलते हैं पीछे हट जाना। நைட்டு தூங்கும்போது எவ்வளவு பேருக்கு கனவு வரும்? और रात में सोने के समय कितने लोगों को सपना आता है? அதுக்காக நாங்க நேரமே கொடுக்கறது இல்லை. इसलिए हम लोग समय नहीं देते हैं। ऐसे बोलो क्या? தூங்கினா நிம்மதியா நாங்க தூங்குவோம் காலைல வரைக்கும். सोने से हम अच्छा से सो जाते हैं सुबह तक। எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமா பேசுவார்? कितने लोगों के साथ परमेश्वर स्वप्न से बातचीत करता है? கை தூங்கும்போது आप बताइए। जानिए पास्टर, हमारे पास फेसबुक देखने के लिए समय नहीं है, आप स्वप्न देखने का बात कर रहे हैं। யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போட்டு வச்சிருக்கான், அதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. यूट्यूब में इतना इतना वीडियो है, उसी को देखने के लिए हमारे पास समय नहीं है। கவனிகள் கர்த்தரிடத்துல நல்ல கிருபைகளை நாம கேட்டு வாங்குவோம். ध्यान दीजिएगा, परमेश्वर की ओर से अच्छा वरदानों को अनुग्रह को हम प्राप्त कर रहे हैं। தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுது. और भविष्यवाणी का वरदान को हम प्राप्त करने के लिए खोजना है। அன்பின் வரங்களை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுது. और प्रेम का वरदान को पाने के लिए खोजना है। கேளுங்க, சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். आप परमेश्वर से मांगे, स्वप्न के द्वारा परमेश्वर आपसे बातें करेगा। நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதை இன்னைக்கு நைட்டே ஆண்டவர் சொல்லிடுவார். कल क्या होने वाला है उसी को आज ही परमेश्वर आपके लिए दिखा देगा। மத்தேயு 1ல ஆண்டவர் யோசேப்போடு பேசுகிறார். मत्ती 1 में परमेश्वर यूसुफ के साथ बातें करता है। மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. और मरियम को अपनाने के लिए और डरना मत। இரண்டாவது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பிள்ளையை கொலை செய்ய ஏரோது தேடுகிறார். दूसरा अध्याय में कहता है बच्चा को मार डालने के लिए हेरोदेस कोशिश कर रहा है। சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் சொப்பனங்களை நமக்கு வெளிப்படுத்துறார். छोटी छोटी बात केवल नहीं, बड़ा बड़ा योजना को परमेश्वर स्वप्न के द्वारा बतला देता है। எப்பெல்லாம் நீங்க சொப்பனங்கள்ல நாயை பாக்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு பின்மாற்றத்துல போக போறீங்க. जब जब आप स्वप्न में और कुत्ता को देखते हैं तब तक आप पीछे मुड़ करके देखने का जिंदगी, वैसे जिंदगी छोड़कर पीछे जाने वाली जिंदगी में जाने वाले हैं, ऐसा अर्थ है। 4 பாவங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 पाप को मैं आपको दिखाया हूँ। பாவ சுபாவத்தோடு நம்ம பிறந்திருக்கிறோம், அதற்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். पाप का स्वभाव के साथ हम जन्म लिए हैं, उससे हम दूर रहना है। துணிகரமான பாவத்திற்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். विधायी पापों से हमको दूर रहना है। அவிசுவாசங்கிற பாவத்திற்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். अविश्वास जो पाप है उससे हमको दूर रहना है। பின்மாற்றம் என்கிற பாவத்திற்கு நாம விலகி இருக்க வேண்டும். मसीह को छोड़कर पीछे हटने का पाप से हमें दूर रहना है। கவனிங்கள், இவைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. ध्यान दीजिएगा, ये सब हमें घेरा हुआ है। இவைகள் நம்மை நெருக்கி நிற்கிறது. ये हमें घेर के हमको दबा के रखा है। நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இவைகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று அவைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. हमारे जीवन में इन सारी चीजों के लिए कब हम मौका देंगे, ऐसा इंतजार में खड़ा है। மூன்றாவது காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் तीसरी बात इब्रानियों 12 का முதல் வசனத்துல पहला पद में விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, और वह दौड़ जिसमें हमें दौड़ना है, விசுவாசத்தை துவக்குகிற धीरे से दौड़े और विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे। இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறார். यीशु मसीह ही हमारे अंदर का विश्वास को और सिद्ध करता है। அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறார். वही कर्ता भी है और सिद्ध करता भी है। 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. और 11वां अध्याय में पूरा विश्वास का लिस्ट बड़ा सा लिखा हुआ है। ஏதோ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வாங்குறதுக்கு மாத்திரம் நமக்கு விசுவாசம் கொடுக்கப்படவில்லை. केवल दुनिया का आशीष को प्राप्त करने के लिए मात्र विश्वास नहीं दिया गया है। வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
विजय मसीह का विजय कृति जीने के लिए ये विश्वास दिया गया है। கவனிங்கள், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறார், முடிக்கிறார். ध्यान दीजिएगा, वही विश्वास का करता है और अंत भी करता है, सिर्फ शुरू करता है अंत भी करता है। இந்த இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. उस यीशु मसीह की ओर भागते हुए हमारा दौड़ होना है। நம்முடைய கவனம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். हमारा ध्यान यीशु के ओर रहना है। இன்றைக்கு நம்முடைய கவனம் எதில் மேல் இருக்கிறது? आज हमारा ध्यान किसके ऊपर है? எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? हम किसके ओर दौड़ रहे हैं? வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது. और सप्ताह में 7 दिन मिलते हैं। இந்த 7 நாட்களும் நாம் எதை நோக்கி ये ஓடிக்கொண்டிருக்கிறோம்? 7 दिन हम किस चीज के ओर हम दौड़ रहे हैं? கவனிங்கள், எதுக்காக இத குதிரையோட கண்ணை மாற்றாங்க? क्यों इसको घोड़ा का आंखों में लगाते हैं? குதிரையுடைய கண் என்ன செய்யும்னா முன்னாடியும் பார்க்கும், பின்னாடியும் பார்க்கும். और घोड़ा का आंख आगे भी देखता है और पीछे भी देखता है। ஒரே கண் என்ன செய்யுதுன்னா 180 டிகிரி அது சுத்துது. और देखिए आंख 180 डिग्री तक घूमता है। உங்க கண்ணு உங்க மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கா, சைடுல இருக்கா? और आपका आंख आपका चेहरा का आगे है कि पीछे है? முன்னாடி இருக்கா, சைடுல இருக்கா? आगे है या साइड में है? ஆனா ஆண்டவர் வந்து குதிரைக்கு சைடுல வச்சிருக்காரு. लेकिन परमेश्वर घोड़ा को साइड में रखा है। அதனால அது என்ன செய்யும்னா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அது பார்க்கும். इसलिए वो क्या करता है, एक ही मिनट में चारों तरफ की बातों को वो देख लेता है। இதனாலதான் ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா அதனுடைய பார்வையை குறைக்கிறார்கள். इसलिए लोग क्या करते हैं, उसका नजर को थोड़ा सा कम कराते हैं। 180 டிகிரி அதால பார்க்க முடியும். तो 180 डिग्री तक घूमते हुए देख सकता है एक ही जगह पे रहकर। ஆனா 30 டிகிரி மாத்திரம் பார்க்கிற அளவுக்கு அதனுடைய பார்வை குறைக்கிறது. लेकिन वो 30 डिग्री मात्र देखने के लिए उसका नजर को वहां पे रखता है। அப்படி நீங்க அதுக்கு அந்த பார்வையை குறைச்சாதான் நீங்க அந்த ரோட்ல ஓட்ட முடியும். ऐसा उसका नजर को कम करेंगे तभी उसको रोड पे चला के ले जा सकते हैं। நம்ம அந்த முனைக்கு போயிட்டோம்னா குதிரை வண்டி நிக்குது. और वहाँ मुझे वहाँ के कोने में जाते हैं वहाँ बोला है। அடுத்த தடவை நீங்க போகும்போது அந்த குதிரையை நல்லா உத்து பாருங்க. और अगली बार आप जाते समय उसमें थोड़ा सा नजर अच्छा से लगा करके देखिए। நீங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா குதிரை உங்களை பார்க்காது. आप साइड से देखेंगे तो आपको घोड़ा नहीं देख पाएगा। பூரா மறைச்சு வச்சிருப்பாங்க. उसको चारों तरफ उसका अच्छा से घेर के रखे हैं। அதை திறந்து வச்சிருந்தாங்கன்னா பக்கத்துல ஓடுகிற வண்டிகளை பார்த்து அது வந்து மிரண்டுரும். और उसको खोल के रखते हैं तो आप साइड में जाने वाली सारी गाड़ी को देख करके डर जाता है। அது ஓட வேண்டிய அந்த இடத்துல சரியா என்ன செய்யாது, ஓடாது. जिस रास्ता में दौड़ता है उसका सही तरीके से नहीं दौड़ पाएगा। கவனிங்கள், நம்முடைய பார்வையும் இப்படி குறைக்கப்பட வேண்டும். ध्यान दीजिएगा, हमारे नजर भी इस प्रकार कम होना जरूरी है। நம்முடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். हमारे उद्देश्य मात्र यीशु मसीह रहना है। இந்த உலகத்துல பார்க்கிறதுக்கு நமக்கு अनेक காரியங்கள் इस இருக்கிறது. संसार में हमें देखने के लिए कई बातें हैं, பின்பற்றுகிறதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. अनुकरण करने के लिए बहुत सारी बातें हैं। நிறைய பேர் பாருங்க இந்த சினிமா ஸ்டார்ஸ் பின்னாடி ஓடுறாங்க. कई लोग सिनेमा स्टार्स के पीछे दौड़ते हैं கிரிக்கெட் வீரர்கள் பின்னாடி ஓடுறாங்க. और क्रिकेट खिलाड़ियों के पीछे दौड़ते हैं அரசியல்வாதிகள் பின்னாடி ஓடுறாங்க. और नेताओं के पीछे दौड़ते हैं மத தலைவர்கள் பின்பாக ஓடுகிறார்கள். और धर्म प्रचारक के पीछे दौड़ते हैं। வேதம் சொல்லுகிறது நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். बाइबल बताती है हम यीशु की ओर ताकते हुए दौड़ना है। இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் நாம வந்து ஃபேனா இருக்க கூடாது. इस दुनिया में कोई भी व्यक्ति के लिए हम फैन बन के नहीं रहना है। நம்முடைய கவனம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கு. हमारे सारे ध्यान यीशु मसीह की ओर लगे रहना है। இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒருத்தரும் அரசியல்வாதியா இருக்க கூடாது. यीशु मसीह को प्यार करने वाले कोई भी और नेता बन के नहीं रह सकते हैं। இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒருத்தரும் இந்த உலக பிரகாரமான கதாநாயகர்களை பின்பற்றுகிறவர்களா இருக்க கூடாது. यीशु मसीह को प्यार करने वाले कोई भी इस दुनिया का एक्टर और एक्ट्रेस को पीछे और फैन बन के नहीं रहना है। நம்முடைய நேசம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். हमारे सारे प्यार यीशु मसीह की ओर लगे रहना है। நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும்போது மட்டுமே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம ஓட முடியும். हमारा नजर जब तक यीशु मसीह की ओर लगे रहेगा तब तक हम मसीह जिंदगी को विजय जिंदगी जी सकते हैं। இயேசு கிறிஸ்துவின் மேல மாத்திரம் நம்முடைய பார்வை இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. मात्र यीशु मसीह की ओर हमारा नजर जब तक लगा रहेगा तब तक हमारा मसीह जिंदगी में कोई समस्या नहीं है। மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம். पतरस के बारे में हम देखते हैं இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வருகிறார். यीशु मसीह समुद्र में चल के आ रहा था। அதை பார்த்தன பேதுருவுக்கு ஆசை வந்துச்சு. उसको देखते ही पतरस को भी इच्छा हो गया அந்த படகுல நிறைய பேர் இருக்காங்க. और वो नाव में बहुत सारे लोग हैं ஆனா பேதுருவுக்கு மாத்திரம் ஒரு ஆசை. लेकिन पतरस को मात्र एक इच्छा है இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து நடக்கிறாரே நானும் நடக்க போறேன். यीशु मसीह चल रहा है, मैं भी चलूं। அவன் கேட்கிறான், இயேசு கிறிஸ்து நானும் நடக்குமா? वो पूछ रहा था कि हे यीशु, मैं भी चलूं क्या? அவரும் வாண்டாரு. वो भी कहता ठीक है आ जाओ। இவனும் இறங்கி நடக்கிறான். ये भी उतर के आया। கவனிங்கள், காற்று பலமா இருக்கிறது. बहुत ज्यादा हवा बह रही है படகு அப்படியே ஆடிட்டு இருக்கு. और नाव हिल रही है அவன் சும்மா கார்ல இருந்து இறங்குற மாதிரி இறங்கி நடக்கிறான் தண்ணி. और वो जैसा कार से उतर के चलते हैं ऐसा पानी में उतर के चल रहा है। எவ்வளவு நேரம் நடந்தான்? कितने देर चल रहा था? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற வரைக்கும் அவன் நடந்தான். जब तक यीशु को देखते देखते चला तब तक चल पा रहा था। எப்பொழுது அவன் காற்று பக்கமாய் திரும்பினானோ, जब वो उसका नजर हवा की ओर गया, எப்போ பிரச்சனை பெருசா இருக்குன்னு பிரச்சனையை திரும்பி பார்த்தானோ, जब वो समस्या बहुत ज्यादा है करके समस्या की ओर देखा, அப்பொழுதே அவன் முழுக தொடங்கினான். तभी वो डूबने शुरू हो गया। கவனிங்கள், நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ध्यान दीजिएगा, हमारा नजर यीशु मसीह की ओर लगा रहता तक और हमें कोई समस्या नहीं है। நம்முடைய பார்வை திசை திரும்பும் போது, மாறும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். हमारा नजर जब इधर उधर भटकते समय परिस्थिति बदलता है, हमारे सारी बातों में परिवर्तन आ जाता है। நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். हमारी नजर मात्र यीशु मसीह की ओर लगे रहना है। அவரை நோக்கி நம்ம ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும். उसके ओर ताकते हुए हम दौड़ेंगे तो मसीह जिंदगी एक विजय पूर्ण जिंदगी हो सकता है। நான்காவதாக चौथा, எபிரேயர் 12:1, इब्रानियों 12:1, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, हमें जो दौड़ मुक्त किया गया है उस दौड़ में, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், हमारे लिए मुक्त किया गया वो दौड़। கவனிங்கள், கிறிஸ்தவர்களாகிய நமக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கு. ध्यान दीजिएगा, मसीह लोगों के लिए एक दौड़ मुक्त किया गया है। இந்த உலகம் ஓடுற மாதிரி நாம ஓட முடியாது. और इस दौड़ दुनिया जैसे दौड़ती है वैसा हम दौड़ नहीं सकते हैं। இந்த उலகம் வாழ்ற மாதிரி நம்ம வாழ முடியாது. इस दुनिया जैसे जीवन बिता रही है वैसा हम जीवन नहीं बिता सकते हैं। இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. संसार का सदृश्य ना बना करके बाइबल बताती है। இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம தரிக்க முடியாது. और संसार के अनुसार हम वेश नहीं कर सकते हैं। இவர்கள் வாழ்கிற விதத்தில் நாம வாழ முடியாது. केवल जिस प्रकार जीवन बिताते हैं उस प्रकार हम जीवन नहीं बिता सकते हैं। நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். हमारे मन नया बनना है। பழைய மனதை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ முடியாது. पुराना मन के साथ यीशु मसीह के साथ जीवन नहीं बिता सकते हैं। உங்க மனம் புதுசானாதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். आपके मन जब नया हो जाएगा तभी आप यीशु मसीह का अनुकरण कर सकते हैं। நாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடுகிறதற்கு நாம பழக்கப்பட வேண்டும். हम इस संसार मसीह जिंदगी में दौड़ने के लिए आदत डालना जरूरी है। மனம் திரும்பின ஒரு ஓட்டம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. मन फिराव का एक दौड़ हमारे लिए रखा गया है। பரிசுத்தம் உள்ள ஒரு ஓட்டம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. पवित्रता का एक दौड़ हमारे लिए रखा हुआ है। சாட்சி உள்ள ஒரு ஓட்டம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. गवाही का एक दौड़ हमारे लिए रखा हुआ है। ரட்சிப்பின் அனுபவங்கிற ஓட்டம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. उद्धार का अनुभव एक दौड़ हमारे लिए रखा हुआ है। நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஓட்டம். ये दौड़ हम सबके लिए दिया गया दौड़ है। நீங்கள் நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல தான் நீங்களும் நானும் ஓட முடியும். ध्यान दीजिएगा, हमारे लिए मुक्त किया गया यही दौड़ में आप और हम दौड़ सकते हैं। ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்களுக்கு நிறைய ட்ராக் இருக்கலாம். और दौड़ में दौड़ने वालों के लिए बहुत सारा सड़क मार्ग हो सकता है। ஆனா அவங்களுக்கு எந்த ட்ராக் வைக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட வீரர் அந்த ட்ராக்ல தான் ஓடணும். लेकिन जो किनारे के लिए जो मार्ग रखा हुआ है उसी मार्ग में ही उनको दौड़ना है। வேகமா ஓடினாலும் அடுத்தவன் ட்ராக்ல போய் ஓடினா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்காது. तेज से दौड़ के आगे आने के बाद दूसरे का मार्ग में यदि आ जाए तो उसको कोई नंबर नहीं मिलेगा। இந்த உலகத்துல நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு ட்ராக் இருக்கிறது. इस दुनिया में भी मसीह लोगों के लिए एक ट्रैक रखा हुआ है जिसमें उनको दौड़ना है। கடைசியாக अंत में ஐந்தாவது காரியம், पांचवा बात, பொறுமையோடு ஓடக்கடவுள். धीरज के साथ दौड़े। தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். डगमगाए बिना एक जिंदगी जीना है। கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசரப்படுகிறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. मसीह जिंदगी में और कोई फुर्ती नहीं जरूरत है। 11ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த பொறுமையை நமக்கு கற்றுக் 11वां अध्याय पूरा हमें उस धीरज को सिखाता है। அந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசிக்கும் போது அவங்களாம் எப்படி பொறுமையாய் கர்த்தருக்கு வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ये पूरा अध्याय में आप पढ़ के देखते हैं तो उन लोग सब कैसा धीरज के साथ जीवन बिता रहे हैं उसको आप देख सकते हैं। 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு கிறிஸ்து எப்படி ஓடினார் என்று எழுதப்பட்டிருக்கு. 12वां अध्याय का दूसरा पद में लिखा है यीशु मसीह कैसा उस दौड़ को दौड़ा। 2வது வசனம் வாசிங்க. दूसरा पद को पढ़ते हैं, और विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे, जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था लज्जा की कुछ चिंता न करके क्रूस का दुख सहा और परमेश्वर के सिंहासन की दाहिनी ओर जा बैठा।
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். उसके सामने रखी हुई उस आनंद। கவனியுங்கள், நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். और ध्यान दीजिएगा, हमारे आगे यीशु मसीह रखा हुआ है। இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம ஓடணும். यीशु मसीह के ओर हमें दौड़ना है। அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை எங்க இருக்கு? इसका मतलब यीशु मसीह का नजर कहाँ पे है? அவர் வேற பக்கமா திரும்பி இருக்காரு. நீங்களாம் இப்படி வாங்க, நான் அப்படி பார்த்துட்டு आप लोग मेरे पीछे आइए, मैं उधर देखूंगा बोलकर कैसा मोड़ के देख रहा है क्या? நாம இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து ஓடுகிறோம். हम यीशु मसीह का चेहरा देखकर दौड़ते हैं। அவருடைய பார்வை எங்க இருக்கு? उसका चेहरा किस प्रकार है? किस तरह से है? அவர் தேவதூதர்களை பார்த்துட்டு இருப்பார், நல்லா ஆராதிக்கிறாங்க, वो स्वर्गदूत को देखते रहते होंगे, अच्छा सा आराधना करते நல்லா हैं, கீபோர்டு போட்டு மேடெல்லாம் வாசிக்கிறாங்க, அந்த பக்கமா திரும்பி இருப்பார். अच्छा से कीबोर्ड बजाते हैं, पैर बजाते हैं, ऐसा उसकी ओर देखते हैं क्या? அப்படியா? ऐसा नहीं क्या? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, वो उस आनंद के लिए जो उसके आगे धरा था, அவருக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷமே நாம தான். उसके सामने रखा हुआ वो आनंद ही हम लोग हैं। நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறதா அவருக்கு சந்தோஷம். आप और हम और उद्धार पाना ही उसका आनंद की बात है। இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. इससे बढ़कर के कोई आनंद परमेश्वर के लिए नहीं है। அதனாலதான் சந்தோஷமா வந்தா ஒரு உயிரையே நமக்காக கொடுத்தார். इसलिए वो खुशी से आ करके अपना जीवन को भी हमारे लिए दे दिया। மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகிறது. और मन पिलाने वाले एक पापी के कारण स्वर्ग में बहुत आनंद हो जाता है। அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷம். वही परमेश्वर का आनंद। அந்த சந்தோஷத்தை அவர் நினைத்ததனால वो आनंद को वो सोचने के कारण அவமானத்தை எண்ணாமல் वो अपमान को सह के சிலுவையை சகித்து और क्रूस को दुख उठाया। தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் परमेश्वर के सिंहासन की दाहिनी ओर जा रहे हैं। இயேசு கிறிஸ்து அவருடைய லக்குல சரியாக ஓடி இன்னைக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்தார். यीशु मसीह सही रूप से अपना दौड़ को पूरा करके सिंहासन पर जाके बैठ गया। சிங்காசனத்தில் இருந்து அவர் நிறைவேற்றின ஊழியம் எப்போ அந்த பலனை கொடுக்க போகிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். अभी सिंहासन से वो जो कब उसको फल मिलेगा उसी को देखते रहता है। நாமெல்லாம் எப்படி அவரை நோக்கி ஓடுகிறோம் என்பதை அவர் பார்த்து हम सब कोई कैसे उसकी ओर दौड़ते हैं उसको वो देख रहा है। வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டோம். मसीह जिंदगी जो विजय जिंदगी को जीने के लिए आप और हम बुलाए गए हैं। வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இந்த 5 காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். और विजय जिंदगी जीने के लिए हमें 5 बातों को पीछे अनुकरण करना है। பாரமான யாவற்றையும் நீங்கள் தள்ள வேண்டும். और रोकने वाली हर वस्तु को दूर करना है। உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை நீங்கள் தள்ள வேண்டும். उड़ जाने वाले पाप को दूर करना है। இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். यीशु मसीह के ओर भागते हुए दौड़ना है। நமக்கென்று நியமித்திருக்கிற கிறிஸ்துவ ஓட்டத்துல நம்ம ஓட வேண்டும். हमारे लिए नियुक्त किया गया उस मसीह दौड़ में दौड़ना है। கடைசியாக நம்முடைய ஓட்டம் பொறுமையான ஓட்டமாக अंत में हमारा दौड़ धीरज के साथ रहना है। இதோட நம்ம